இப்ப தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழி ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள ஏதாவது ஒரு புது வார்த்தை தோன்றும் போது அது தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், அங்க இத்து அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து தோன்றதுனால புதுசா ஒரு ஆள் உருவாகிறதுனால இது தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. திரிதல் விகார புணர்ச்சி ஒருத்தர் இருக்காரு. இந்த நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது, அதாவது பச்சோந்தி மாதிரி சேஞ்ச் ஆகுறது. இப்போ வில் கூட்டல் கொடி, விற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது. அந்த வில்லு இர்ரா மாறுது, அந்த இல்லு திரியுது இல்லையா, பால் திரிகிற மாதிரி இங்க வார்த்தை திரிஞ்சு இர்ரா மாறுது. இன்னொரு எக்ஸாம்பிளா பல் கூட்டல் பசை, பற்பசை, அந்த இல்லு இர்ரா மாறுது இல்லையா, இப்படி திரியுது இல்லையா, இது திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஒருத்தர் இருக்காரு கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து மறைஞ்சு கெடுது இல்லையா, ஹிடன் ஆகுது இல்லையா, அதுதான் கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மனம் கூட்டல் மகிழ்ச்சி, நிலைமொழி வருமொழி சேரும்போது மன மகிழ்ச்சி அங்க இம்மு கெட்டு போகுது அப்படிங்கறதுனால இது கெடுதல் விகார புணர்ச்சி ஆகும்.